கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வேதவசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிற நேரத்தில் இந்த வார்த்தையை இவ்விதமாக அவர் சொல்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் புது சிருஷ்டியாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லுகிறார். புது சிருஷ்டியாக ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றப்பட்டால் மாத்திரம்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும், அவருடைய வருகையில நாம் போக முடியும், அவருடைய பரலோக ராஜ்யத்திலும் நாம் போய் சுதந்திரம் அடைய முடியும். நம்முடைய வாழ்க்கையில புது சிருஷ்டியாக மாறல, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பழைய ஆளாகவே இருக்கிறோம். பழைய சுவாபம் உள்ளவர்களாக, பழைய கிரியை உள்ளவர்களாக, பழைய நடக்கைகள் உள்ளவர்களாக இன்னும் நம்ம பழைய ஆளாக தான் இருக்கிறோம். நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய நடை உடை பாவனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஒரு புது சிருஷ்டிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் வராவிட்டால் இயேசு இன்னும் நமக்குள்ளால வரலைன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளால அவர் வந்தால் அந்த மனுஷனுடைய ஜீவிதத்தையே அவர் மாற்றி அமைக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக தான் மனிதனை இந்த உலகத்துல புதிய மனுஷனாக மாற்றி அவனை பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க வேண்டும் என்கிறதான அந்த ஒரே நோக்கத்தோடு தான் வானத்தை விட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் இறங்கி வந்தார். அவன் புது சிருஷ்டியாய் மாற்றி அவனை பரலோக ராஜ்யத்துல கூட்டி சேர்க்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கிற, அவருக்கு விட்டு கொடுக்கிற, அவருடைய ஆலோசனையின்படி செய்கிறதான எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் குடிகாரனா இருக்கலாம், கள்ளனா இருக்கலாம், அபச்சாரக்காரனா இருக்கலாம், கொலைகாரனா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம், பிறருடைய பொருட்களை வஞ்சிக்கிறவனா இருக்கலாம், ஊதாரியா இருக்கலாம், யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவர் விட்டு கொடுப்பான்னு சொன்னால் எந்த மனுஷனையும் அந்த மனுஷனை கர்த்தர் புதிய ஒரு மனுஷனாக மாற்றி இந்த உலகத்திலும் அந்த மனிதனை ஒரு புது சிருஷ்டியாக சாட்சியாக நிறுத்தி பரலோக ராஜ்யத்திலும் அவர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல கூட்டி சேர்த்தா எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் பாருங்க, எவ்வளவு பெரிய பேரின்பம் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய காலமாக இயேசுவோடு, பிதாவோடும், குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு, பரிசுத்த ஆவியானவரோடும், அநேகமாயிரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களோடும், அநேகம் கோடான கோடி தேவ தூதர்களோடு கூட அந்த மகிழ்ச்சியான ஆனந்தமான அந்த ஸ்தலத்துல என்றென்றைக்கும் வாழ்கிறது. எத்தனை பெரிய பேரானந்தம். அல்லேலூயா. இவையெல்லாம் புது சிருஷ்டியாய் மாறுகிற மனிதர்களுக்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கொடுக்கிறார். அப்படியானால் நாம் எப்படி புது சிருஷ்டியாய் மாறுகிறது? சில நேரங்களிலே புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்களுக்குள்ளும் சில நேரங்களில பழைய சோபம் என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. பழைய மனுஷன் வந்து தலையை காட்டி விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பழைய மனுஷன் போக வேண்டுமானாலும் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் புது சிருஷ்டியாய் மாறாதவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில புது சிருஷ்டியாய் மாறி கிறிஸ்துனுடைய வருகைக்கு போக ஆயத்தப்பட வேண்டுமானாலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 வார்த்தைகளை இந்த நாளில வேகமாய் நாம் தியானிப்போம். நாம் புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக
தீத்துவின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம். தீத்துவின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதன் 5வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஸ்தோத்திரம். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஸ்தோத்திரம். எப்படி ஒரு மனுஷனை புது சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவர் மாற்றுகிறாராம். இங்க நான் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அதுக்கு முந்தின வார்த்தையை நான் வாசித்தால் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் தான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் புது சிருஷ்டியாய் அவன் மாறுகிறானாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 வார்த்தை அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 மறு ஜென்ம முழுக்கு, 2 பரிசுத்த ஆவியானவரால் புதிதாக்கப்படுகிற அனுபவம். மறு ஜென்ம முழுக்கு என்று சொன்னால் ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட்ட பிற்பாடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதை தான் இந்த வேதவசனம் மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்நானத்தை பாவங்களை அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஞானஸ்நானத்தை நாம் மூழ்கி எடுக்கிற நேரத்தில் நாம் மறு ஜென்ம முழுக்கை நாம் பெற்றிருக்கிறோம். அமிதமாக பெற்றுக்கொண்டவர்களை தொடர்ந்து அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் செபிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளால பரிசுத்த ஆவியானவரை தேவன் அவர்களுக்குள்ளே கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை எதுக்கு கொடுக்கிறார்? நாம் வாசித்த அந்த வசனமே சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அந்த மனுஷனை, ஒருவேளை அந்த ஞானஸ்நானத்தை எடுத்த மனுஷன் கொலைகாரனா இருக்கலாம், அந்த ஞானஸ்நானத்தை எடுத்த மனுஷன் கொள்ளைக்காரனா இருக்கலாம், அந்த ஞானஸ்நானத்தை எடுத்த மனுஷன் மகா துன்மார்க்கனா இருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம், பச்சாரக்காரனா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம். ஆனா இப்பொழுது அவன் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவன் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த முழுக்க ஞானஸ்நானத்தை எடுத்ததுனால அந்த மனுஷனை இனி புது சிருஷ்டியா மாற்றணும், புதிய மனுஷனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியே தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனுக்குள்ளால பரிசுத்த ஆவியை அனுப்புகிறாராம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ளால வருகிற நேரத்துல பாருங்க, தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளால வந்து இறங்கி விட்டாலே அந்த மனுஷனை புதிய மனுஷனாக மாற்றி விடுகிறார். அவருடைய சோபங்கள் எல்லாம் அன்றையிலிருந்து மாற ஆரம்பிக்கிறது. அந்த மனுஷனுடைய பழைய சோபங்கள் மாறுகிறது. முந்தி பேசினது போல பேசாமல் பேச்சு மாறுகிறது. முந்தி உள்ள பார்வை மாறுகிறது. முந்தி உள்ள செயல்கள் மாறுகிறது. முந்தி உள்ள நடக்கைகள் மாறுகிறது. முந்தி இருந்ததான குணங்கள், அந்த மனுஷனுடைய சுவாபங்கள் எல்லாமே இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருகிற நேரத்தில் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா சுவாபங்கள், அவனுடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேரத்தில் அதற்கு எக்ஸாம்பிளாக நாம் பார்த்தால் சவுலுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, சவுல் ஒரு நாளில் தன் தகப்பனுடைய கழுதையைத்தான் அவன் தேடி போனான். அவன் கழுதையை தேடி போகிற நேரத்தில் சாமுவேலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது யதார்ச்சியமாய் வந்ததல்ல, எல்லாம் ஆண்டுடைய திட்டத்தின்படி நடந்தது. பாருங்க, அங்கே சவுலை சந்தித்த வேளையில் பாருங்க, சவுல் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ராஜ்யபாரத்தின் சில காரியங்களை அவனுக்கு சொல்லி அவனை என்ன செய்கிறான்? அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அவனை அபிஷேகம் பண்ணி அவனை அனுப்புகிற நேரத்தில் நீ இப்போ அவனுடைய தகப்பனுடைய கழுதை அகப்பட்டது, ஸ்தோத்திரமாகினால நீ போயின்னு சொல்லி அனுப்பும் பொழுது பாருங்க சொல்லுகிற, நீ போகிற வழியில தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசனுடைய கூட்டத்தை காண்பாய். அவர்கள்
உன்னுக்கு எதிர்கொண்டவர்கள் வருவார்கள். நீ அவர்களிடத்துல சேருகிற நேரத்துல என தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தெய்வ ஆவியை பெற்றவர்கள். தெய்வாவியை பெறாதவர்கள் தீர்க்க தரிசனம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த தேவ ஆவியை பெற்றவர்கள், ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கூட்டத்தோட நீ போய் நேர அவர்களுக்கு எதிர்கொண்டு வருகிறதுனால நீ அவர்களோட போய் இணைகிற நேரத்துல நீயும் என்ன செய்வார், உனக்குள்ளும் தேவ ஆவியானவர் வந்து இறங்குவார். அல்லேலூயா. உனக்குள்ளும் தேவ ஆவியானவர் வந்து இறங்குவார். அந்த தேவ ஆவி உனக்குள்ளால வந்து இறங்கின பிற்பாடு அந்த தேவ ஆவியானவர் உன்னை வேறு மனுஷனாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை வேறு மனுஷனாக அவர் மாற்றி விடுவார் என்று சொன்னார். பாருங்க, அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை கழுதைக்கு பின்னால் அவன் போய் கொண்டிருந்தான். ராஜ்ய பாரத்திற்கும் தேசத்துல தலைவனாவதற்கும் அவனுடைய வாழ்க்கையில் அதற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லைதான். பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள் வந்து இறங்கின வேளையில தேசத்தின் மேல ஒரு பாரம் வருகிறது, தன் ஜனங்கள் மேல பாரம் வருகிறது. தன் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும், சத்துருக்களின் கரத்தில் தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டும், தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்றதான ஒரு பாரம் அவனுக்குள் வருகிறது. அவனுடைய சுவாபம் மாறிவிட்டது. அல்லேலூயா. அவனுடைய சுவாபங்கள், அவனுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. வேறு மனுஷனாய் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை மாற்றினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதற்காகத்தான் பாருங்க கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பி கொடுக்கிறார். அப்ப ஆவியை அனுப்பி கொடுத்து அந்த மனுஷனை வேறு மனுஷனா புதிய மனுஷனாக அந்த மனுஷனை மாற்றணும்னா அதற்கு இடம் கொடுத்து முதலாவது உங்க பாவங்களை, நீங்க செய்த பாவங்களை ஆண்டவருக்கு சமூகத்துல ஒத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் பாவிதான் ஆண்டவரே, நான் தகுதி இல்லாத ஒரு பாவி, என் பாவங்களை மன்னிங்க, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி பாவம் மன்னிப்பை கேட்டு பாவத்தை விடணும். விட்டுட்டு என்ன செய்யணும்னா இந்த மறுஜன்மம் முழுக்க நீங்க முதலாவது எடுக்கணும். இல்லையா? இந்த மறுஜன்மம் முழுக்க தான் பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தினால நீங்க எடுக்கிற அந்த மூழ்கி ஞான ஸ்நானம். இதை எடுத்த பிற்பாடு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால என்னையும் நிரப்பி என்னையும் புதிய மனுஷனாக புதிய மனுஷியாக மாற்றும் என்று சொன்னார். அதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்தாவியை பூமியில் அனுப்பி இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு இந்த பூமியில தான் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருப்பார். ஏன் உலாவிட்டு இருக்கிறார்? பரலோகத்துல இருந்தவர் ஏன் தேவனால இந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இன்னும் பரலோகத்துக்கு போகாம இங்க உலாவிட்டு இருக்கிறார்? யார் யார் இந்த ஞானஸ்நானத்தை எடுத்து எத்தனை பேர் என்னையும் இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பி என்னையும் புதிய மனுஷனாக என்னையும் புதிய மனுஷியாக மாற்றும் சொல்லி யார் யார் கேட்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்பி அவர்களை ஆட்கொண்டு நடத்துவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுக்காத தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானத்தை எடுக்கணும். பரிசுத்த ஆவியை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்க வாழ்க்கையில நீங்க வரவேற்கணும், நீங்க கேட்கணும். எனக்குள்ளால வாரும், எனக்குள்ளால வந்து என்னை நிறைத்து ஆண்டவரே என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும் என்று சொல்லி நீங்க விரும்பி அவரை அழைத்தால் வருவதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரு என்ன அழைப்பாங்க, அழைக்கிற இடத்துக்கு நான் உடனே போய் அவருடைய ஜீவியத்தை மாற்றணுமே என்று சொல்லி ஆவலோடு பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார். நீங்கள் அர்ப்பணித்து அழைத்தால் அவர் வருவார். உங்களுக்குள் வந்து உங்க சுவாபங்களை மாற்றுவார், உங்க நடக்கைகளை மாற்றுவார், உங்க பேச்சினுடைய ஸ்டைலையே அவர் மாற்றி விடுவார், உங்க இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களையே அவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. நீங்க விட முடியாம இருக்கிற சில காரியங்களை எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிற நேரத்துல உங்களை அறியாமலே தானா மறந்து போக ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடிக்கடி நான் சொன்ன ஒரு சம்பவம் பாருங்க. அகஸ்டீன் என்கிறதான ஒரு வாலிபன் பாருங்க, அவன் தன்னுடைய வாலிப நாட்கள்ல காலேஜில் அவன் படிக்கிற நேரத்துல
அவனுடைய கிளாஸ்ல இருந்த ஒரு பிள்ளையோடு கூட அவன் நன்றாக நெருங்கி பழகிவிட்டான். 2 பேரும் உயிருக்கு உயிராக நேசித்தாங்க. இவனை காணாம அவ இருக்க மாட்டா, அவனை காணாம இவ இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு உயிர் நண்பர்களாக 2 பேருமே பழகிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு முறை என்ன செய்தான்னா, அந்த அகஸ்டின்கிற வாலிபனை உடைய நண்பர்கள் ஒரு கிறிஸ்தவ முகாமுக்கு அழைத்து கொண்டு போனாங்க. ஒரு 3 நாட்கள் நடக்கிறதான அந்த முகாமில் அழைத்து கொண்டு போனாங்க. அவன் அழைத்து கொண்டு போன பிள்ளையில ஆண்டவருடைய வார்த்தை அவன் கேட்டான். ஆண்டுடைய வார்த்தை ரட்சிப்பை குறித்து, புது சிருஷ்டியாய் மாறுகிறதை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான். தன் பாவங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் சொல்லி அழுது அவைகளை விட்டு மனம் திரும்பினான். பாருங்க, அந்த கூட்டத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் அவனை நிறைத்து விட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பி விட்டார். இப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியினால நிரம்பி அவனை கர்த்தர் ஒரு வேறு மனுஷனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றி பொழுது அந்த கூட்டத்திலிருந்து அவன் அனுப்புகிறான். ஊருக்கு வருகிறான். வந்தவன் காலேஜ் போகிறான். சாதாரணமாக காலேஜ் போகிற நேரத்துல இவன் முந்தி வந்தான்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்பான். அவன் வர்றதுக்கு காத்திருப்பான். அவன் முந்தி வந்தான்னா இவன் வர்றது வரைக்கும் அவன் அந்த இடத்துல காத்திருப்பான். அந்த இடத்துல இவர்கள் அப்படியே இவர்கள் என்ன செய்திருப்பாங்க, ஒருவருக்கு காத்திருப்பதற்காக அந்த இடத்துல நிற்பாங்க. அதே போல அந்த பெண் அவள் முந்தி வந்து அந்த இடத்துல காத்து நிற்கிறார். அகஸ்டின் எப்ப வருவா, ஸ்தோத்திரம், விடுமுறைக்கு போனா எனக்கு காலே பண்ணலையே, பேசலையே என்று சொல்லி அவள் காத்து நிற்கிறார். பாருங்க, இப்பொழுது அவன் வந்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து கொண்டு இருக்கிற நேரத்துல அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். நான் நேசிக்கிற அகஸ்டின் வருகிறான், நான் காதலிக்கிற அகஸ்டின் வருகிறான்னு சொல்லி ரொம்ப அன்பாக நேசித்து என்ன செய்தா, அவன் கிட்ட வருகிற நேரத்துல என்ன செய்தா, அகஸ்டின் சொல்லி கூப்பிடுறதுக்குள்ளாக அவன் திரும்பி இவருடைய முகத்தை கூட திரும்பி பார்க்காம வேகமாக அவன் போய்விட்டான். அவன் வேகமாக போனவுடன் தனவன் பின்னால ஓடினான். பின்னால் ஓடி, என்னாச்சு உனக்கு, என்னாச்சு அகஸ்டின், ஏன் என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிற, ஏன் என் முகத்தை பார்க்கல, ஏன் என்கிட்ட பேசல, ஏன் இந்த இடத்துல நிக்கல, ஏன் நீ வேகமா போற, ஏன் பேசல, ஏன் வேகமா போற, ஏன் முகத்தை பார்க்க மாட்டேங்கிற என்று சொல்லி திருப்பி பின்னால வற்புறுத்தி கொண்டே வருகிறார். அந்த நேரத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் பழைய அகஸ்டின் அல்ல, இயேசு என்னை ஒரு புதிய அகஸ்டினாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்னை ஒரு புதிய அகஸ்டினாய் மாற்றியிருக்கிறார். நான் இப்பொழுது ஒரு புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறேன். இயேசு என்னை ஒரு புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறார். ஆகையினால என்னுடைய பழைய மனுஷனாய் இருக்கிற நேரத்தில் இருந்த அந்த சுவாபங்கள், அந்த எண்ணங்கள், அப்படிப்பட்ட கிரியைகள் என்னை விட்டு அப்படியே கடந்து போய்விட்டது. இயேசு என்னை புதிய மனுஷனாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க, அந்த பெண்ணுக்கு முகத்தை பார்க்காம, அதுதான் கடைசி, அப்படி அவன் விலகி வந்து விட்டான் பாருங்க. ஏன்னா அவங்க கொஞ்ச நேரம் அந்த பெண்ணை அழுவா, துக்கப்படுவா. அவன் யோசித்தை பார்க்கல, எனக்கு இயேசுதான் எனக்கு முக்கியம் சொல்லி அப்படியே அவன் விலகி வந்தான் பாருங்க. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்தார். ஸ்தோத்திரம். அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் பின் நாட்களில கர்த்தர் அவனை ஊழியத்திற்காக அழைத்து தேசத்துல வல்லமையான ஊழியக்காரனாக கர்த்தர் அவனை பயன்படுத்தி அநேக வாலிபர்களை இயேசுவின் பக்கமாய் திருப்புகிற பாத்திரமாக தேவன் அவனை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை விட முடியவில்லையா? உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை மறக்க முடியவில்லையா? ஐயோ, எப்போது பார்த்தாலும் என் நினைவுகள் அது வந்து கொண்டே இருக்கிறது, என் சிந்தனையில வந்து கொண்டே இருக்கிறது, என் நினைவுல வந்து கொண்டே இருக்கிறது, என்னால மறக்க முடியவில்லையே, என்னால விட முடியவில்லையே. இந்த காரியம், இந்த சிந்தனையில் வருகிற காரியம் அடிக்கடி என்னை பாவத்திற்கு சிறையாக்கி விடுகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத நான் ஒரு கிறிஸ்தவள், ஆனாலும் என்னை இந்த காரியத்தின் மூலமாய் பாவம் செய்ய வைக்கிறது, என் சமாதானத்தை கெடுக்கிறதே என்று சொல்லி வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாயா? உன்னையும் புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்காகவே இயேசு இந்த இடத்தில் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்கள் சொன்னார். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானத்தை எடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து உங்க வாழ்க்கையில இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னார். அவர் உள்ள வருகிற நேரத்துல உன் சுவாபங்களை மாற்றுவார். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க இப்ப என்ன, இவளுக்குள்ளால ஒரு பெரிய மாறுதல் இருக்கிற, அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மாறுதல் இருக்கிறது, பழைய ஆளே இல்லை,
புதிய ஆளாலாம் தெரியுது, எல்லாம் மாறிட்டு, சாபங்கள் மாறிட்டு, பேச்சு மாறிட்டு, நடக்க எல்லாம் மாறிட்டு, பாரு ட்ரெஸ்ஸு கூட முந்தியத்த மாதிரி உள்ள அந்த அலங்காரம் இல்லை, எல்லாமே மாறி இருக்கிறது என்று சொல்லுகிற அளவில் என் தேவனாகிய கர்த்தர் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபேசியர்கள் நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம், எபேசியர்கள் நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே, பாருங்க, உங்க உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற, உங்க வாழ்க்கையை கெட வைக்கிற, நரகத்துல போகிற, அழிக்க வைக்கிறதான அந்த பழைய மனுஷனை களைந்து போடுங்க. களைந்து போட்டு உங்க உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகணும் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். புதிதான ஆவி உங்க உள்ளத்துல வரணுமா? அதுதான் பரிசுத்த ஆவி. பாருங்க, ஆவியில நிறைய ஆவி இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனையும் பல காரியங்கள்ல இயக்க வைக்கிறது, செய்ய வைக்கிறது அந்தந்த ஆவியினுடைய கிரியைகளினாலதான் அந்தந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் செயல்படுகிறான். பாருங்க, குடிக்க கூடாது என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் அந்த மனுஷன் பல நேரங்கள்ல நினைச்சுக்கிறான்னா அப்படியே போய் தன்னால அந்த குடியை அடக்க முடியாம போய் குடிச்சிருந்தான். ஸ்தோத்திரம். அவனை குடிக்க வைக்கிறது ஒரு மதுபானத்தின் ஆவி. அல்லேலூயா. ஒரு மதுபானத்தின் ஆவிக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். அந்த மனுஷனுக்குள்ளால அந்த மதுபானத்தின் ஆவி உள்ளே அந்த மனுஷனுக்குள்ளே குடியிருக்கிறது. இவன் குடிக்க கூடாது, வேண்டான்னு தான் நினைக்கிறான். அந்த பக்கம் இனி போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். குடிச்சு முடிஞ்ச பிற்பாடு நினைக்காம தெரியாமலாம் குடிச்சுட்டேன். ஆகையினாலதான் பல நேரத்துல மனைவிக்கு தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணுகிறான், பிள்ளைகளுக்கு தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணுகிறான். நான் குடிக்க மாட்டேன்னு தான் இருந்தேன், ஆனால் அவன் எனக்கு இப்படி ஊத்தி விட்டுட்டான், இன்னைக்கு சத்தியமா நான் குடிக்க மாட்டேங்கிறான். அடுத்த நேரம் பார்த்தா அவனால குடிக்காம இருக்க முடியல. அந்த ஆவி கொண்டு போய் அவன் என்ன செய்து விடுகிறது, நீ குடி, நீ குடி, குடி என்று சொல்லி அவனை உந்தி தள்ளி குடிக்க வைத்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் தான் உபச்சாரம் செய்கிற ஒரு மனுஷனுக்குள்ளால உபச்சாரத்தின் ஆவி கிரிய செய்கிறது. அந்த ஆவிதான் பாருங்க அவரை உந்தி தள்ளுகிறது. போ போ போ, இந்த காரியத்தை செய், இப்படி செய், இப்படி செய்யும் சொல்லி உந்தி தள்ளுகிறது. அது செஞ்சு முடிச்ச உடனே ஐயோ நான் தெரியாம இந்த தவறு செய்துட்டனே, இப்படிலாம் நான் நடந்துட்டனே உணர்கிறான். ஆனா அடுத்த நேரம் அந்த ஆவி உள்ள இருக்கிற நேரத்துல மறுபடியும் உந்தி உந்தி தள்ளி அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் காதல் வலையில சிக்குண்டவனும் ஒரு பிசாசனுடைய ஆவிக்குள்ளால சிக்குண்டு இருக்கிறாங்க. அது ஒரு லௌலிகத்தின் ஆவி. அது சொல்லப்போனா அது இச்சையின் ஆவி. அல்லேலூயா. அது ஒரு இச்சையின் ஆவி. அதுக்குள்ளால எப்படி சிக்குண்டுட்டாங்க, அது உள்ள வந்துட்டது. உள்ள வந்ததுனால பல முறை அவங்க பேசிட்டு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் போன் வந்து மறுபடியும் பேச வச்சிருது. ஆனாலும் சூழ்நிலை வந்து மறுபடியும் பேச வச்சிருது. அல்லேலூயா. பேச வச்சு அந்த பிசாசு தூண்டுகிறான். பேசு 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 பேசு. பாரு, அவங்க சங்கடப்படுவான், துக்கப்படுவான். நீ பேசு, நீ பேசுன, அப்படி இருக்காது, நீ மெசேஜ் அனுப்பு, நீ கால் பண்ண, நீ பேசு, அங்கே கால் வந்தாலும் நீ எடுக்காம இருக்காது, நீ எடு எடு. அது என்ன ஆவி தெரியுமா? அது ஒரு இச்சையின் ஆவியா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவிக்கு பிடியில் அகப்பட்டு விட்டால் அது அப்படியே அந்த மனுஷனை இயக்குகிறது. இதை செய்யன்னு சொல்லி இயக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கொலை செய்கிறான் ஒரு மனுஷன் சொன்னா அந்த மனுஷனுக்குள்ளால கொலை வெறியின் ஆவி இருக்கிறது. அந்த ஆவிதான் அவனை கொலை செய்ய தூண்டுகிறது. பாருங்க, கொலை செய்ய தூண்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கொலை செய்த பிற்பாடு பல நேரத்துல ஐயோ நான் தெரியாமலா இப்படி கொலை செய்தேன், பாவம் இல்ல, நான் ஆத்திரப்பட்டுட்டேனே, அவசரப்பட்டுட்டேனே, நான் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அந்த கொலையை செய்துட்டேனேன்னு சில உணர்கிறான். பாருங்க, ஸ்தோத்திரம். அது கொலை வெறியின் ஆவி. அல்லேலூயா,
ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அந்த ஆவிதான் அது கிரியேட் செய்கிறது. அப்போ இந்த ஆவி நம்மை விட்டு போக வேண்டுமானா நம் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த ஆவியின் மூலமாக நம்ம செய்த அந்த கிரியைகளுக்காக மனஸ்தாபப்படணும், கண்ணீர் விட்டு அழணும், மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு மனம் மாறி இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு நாளை தள்ளாம உடனே ஆண்டவருடைய சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணி இந்த பரிசுத்த ஆவியை உள்ள நாம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டுனா அந்த கொலை செய்யணும் தூண்டுற கொலைவெறி நாவி நம்மளை விட்டு போயிடும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டுனா அந்த வேசித்தனத்து நாவி நம்மளை விட்டு போயிடும். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளால வந்துட்டுனா அந்த இச்சையின் நாவி நம்மளை விட்டு விலகி போயிடும். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளால வந்துட்டுனா அந்த குடியின் நாவி, மதுபானத்தின் நாவி நம்மளை விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இதை சொல்லுகிறார். நீ கிறிஸ்துவுக்குள்ளால நீ ஒரு புது சிருஷ்டியாய் நீ மாற வேண்டுமானா உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடு. உன் பாவங்களை அறிக்கைட்டு ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடு. நீ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடு. இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையே புதிய மனுஷனாக மாற்றுவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ரட்சிப்பை பெற்று இந்த பரிசுத்த ஆவியை பெற்று கூட புது சிருஷ்டியாய் மாறியும் கூட சிலர் தன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் தன்னுடைய பழைய வாழ்க்கையில் உள்ள பாவத்துக்குள்ளால அவங்க போறாங்க. பழைய வாழ்க்கையில் உள்ள பாவத்துல போறாங்கன்னு சொன்னா பாருங்க, அவருடைய ஜீவியத்துல ஜெபம் குறைகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் இடம் கொடுக்கல. தொடர்ச்சியாக அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி எப்பொழுதும் செபிக்காம தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் இடம் கொடுக்காததுனால அவரை துக்கப்படுத்தி இவர்கள் பின்வாங்கி போகிறாங்க. இப்படி பின்வாங்கி போகிற நேரத்துல மறுபடியும் அவங்க வாழ்க்கையில பழைய பாவனுடைய வாழ்க்கையில வந்து தொடர்கிறது. அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 51 நாம் வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில அதுதான் வந்துட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். செபிக்க வேண்டிய நேரம் பாருங்க, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற நேரத்துல ஒன்னியுமே என்ன செய்திருக்க வேண்டும்? யோபாவோடு கூட அந்த படைகளின் கூட்டத்துல யுத்த களத்துல நின்றிருக்க வேண்டும். இல்லையானா தம் சேனைகளை எல்லாம் யுத்தத்திற்கு அனுப்பி இருக்கிறான். அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் எங்க இருக்கணும்? முழங்கால் யுத்தத்தில் அது நின்றிருக்கணும். அல்லேலூயா. அவன் அரைக்கதவை பூட்டி முழங்காலையா நின்று அவர்களோடு அந்த பிசாசின் ஆவிகளோடு யுத்தம் பண்ணி இருக்கணும். ஜெபத்தில் இருந்திருக்கணும். ஐயோ, என் ஜனங்கள் போயிருக்கிறாங்க, யுத்தம் பண்ண போயிருக்கிறாங்க சத்துருக்களோடு, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும், ஒருவர் கூட மாண்டு விடக்கூடாது, எல்லாரும் சுகமா வரணும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருக்கணும். பாருங்க, அவன் யுத்தத்துக்கும் போகல, ஜெபிக்கவும் இல்லை. அவன் போய் என்ன செய்தான் பாருங்க, மேல உப்பரிக்கு மேல அப்படியே உலாவிட்டு இருந்தான். அல்லேலூயா. அவன் உலாவிக் கொண்டிருந்தான். அது ஆவிக்குரிய ஒரு பின்மாற்றமாய் காணப்பட்டது. இதனாலேயே அவனுடைய வாழ்க்கையில அவன் வீழ்ச்சி அடைந்து போனான். வீழ்ச்சி அடைந்து அவன் பாவம் செய்து விட்டான். ஆகையினாலதான் இப்ப பாருங்க, அவன் சொல்லுகிற நேரத்துல அவன் சொல்லுகிறான். சங்கீதம் 51:10 நான் வாசித்து பார்க்கிற நேரத்துல இந்த தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க, வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நல்ல கவனிங்க, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்துல புதுப்பியும் என்று சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா. பழைய ஆவி வந்துட்டது. பழைய ஆவி வந்துட்டு, ஆண்டவரே என் ஜெபம் குறைந்ததுனால, யுத்த கடத்துல நான் நிற்காததுனால பழைய ஆவி எனக்குள்ளால வந்துட்டு, ஆகியனால எனக்கு நிலைவரமான ஆவியை தந்து என்ன செய்ய, என்ன புதுப்பியும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா.